ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் ஒரு நல்ல சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாரம்பரியமான ரெசிபியை நீங்கள் முழுமையாக கற்றுக்க முடியும். மில்லட் வச்சு இட்லியும் தோசையும் தாங்க நம்மளுக்கு பிடிச்சது. நம்மளோட பாரம்பரிய உணவு இட்லி தான். அதையே சத்தானதாகவும் குயிக்காகவும் செய்யலாம். அதுக்கு 2 சட்னி. ஃபஸ்ட்டு இந்த இட்லி மாவு தோசை மாவை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். இது சோளத்தில் நான் செஞ்சுருக்கேன். இது நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி மில்லட்டில் தான் நிறைய இட்லி தோசையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. இந்த சோளம் வெள்ளை சோளம் ஒரு 4 கப்பு. நீங்கள் எந்த டம்ளரில் கூட அளங்க. ஆனால் 4 கப்பு சோளம், 1 கப்பு உளுந்து, உருட்டு உளுந்து, இந்த முழு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 1 கப்பு, 4க்கு 1. அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னாலும் சரி, கிரைண்டரில் அரைக்கணுன்னாலும் சரி, ஒன்றாவே நீங்கள் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் நல்லா ஊற வச்சு 6 மணி நேரம் கழித்து இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், அதனால் மிக்சியிலே அரைச்சிடலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் அப்படியே சேர்த்து அரைக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் 2 பாதியாக அரைக்கலான்ட்டு நான் மிக்சி ஜாரில் பாதியை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, அதுக்கு ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சீக்கிரமாக அரைஞ்சிருங்க. சோளம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், நல்லா நைஸாகவும் இருக்குது. அதே சமயம் இந்த பதம் ஓரளவு கெட்டி பதமாக இருக்கணும். இதை ஒரு நல்ல பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். பாருங்கள், 6 மணி நேரம் ஊற வைக்கணும், 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இதுதான் இதோட ப்ராசஸ். நல்லா பொங்கி வந்திருக்குது. இது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கணும். தோசை ஊற்றணுன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறேன். ஒரு நல்ல இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துணி போட்டு ஈரம் பண்ணிவிட்டு துணியை நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா தோசைக்கு நல்லா கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து நல்லா மீடியமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு, இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் மெலிசாக தேய்ச்சி விட வேண்டியது தான். இது ரொம்ப ஒட்டாது, நல்லா ஈஸியாக வந்துடுங்க. அதே சமயம் நல்லா மெலிசாகவும் தேய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் தோசையோட இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செய்வீங்க. அதுக்கு 2 சட்னி குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காய சட்னி. வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணது எடுத்துருக்கிறேன். தக்காளி 2, அதுக்கு ஒரு 3 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு தேங்காய், அதை மெலிசாக கீறி வச்சுருக்கேன், ஒரு கோழி குண்டளவு புளி, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க. இது வதக்கெல்லாம் போகிறதில்ல. நம்ம குயிக்காக ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு எல்லாமே நீங்கள் சேர்த்துடலாம். வரமிளகா, புளி, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு மூடி ஒரு 2 விசில் விடுங்க. குக்கரில் தான் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வதக்கிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் குயிக்காக செஞ்சிடலாம். 2 விசில் விட்டோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் இந்த மேலாட்டம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு தாளிப்பு, 1 ஸ்பூன் உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குதோ, நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ சேர்த்துக்குங்க. அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக, ஒரு சின்ன பிஞ்சு ஜீரகம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்ததாக இந்த தேங்காய் சட்னி, கார சட்னி
இது எங்கள் ஊர் ஸ்டைலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், தஞ்சாவூர் ஸ்பெஷலு. இதுக்கு 1 கப்பு தேங்காய் கீறினது எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, வரமிளகா, பூண்டு ஒரு 5-6 பல், பொட்டுக்கடலை சொல்லுவோம் இல்லைங்களா, சட்னி கடலை, அது ஒரு சின்ன கப்பு, 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் கொஞ்சம் வெள்ளைக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பு காயோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 முந்திரி பருப்பு சேர்த்துங்க. கருப்பு காய் தான் உங்களுக்கு இருக்குன்னா, முத்தல் தேங்காய்னா கொஞ்சம் 2 முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 2 கிள்ளி போட்டு, நாட்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கருவேப்பிலை, பாருங்கள், வரமிளகா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அது கூட ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை சேர்த்து சட்னியில் கலந்து கொடுத்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். அரிசியை விடவும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சிறுதானியத்தில் நம்ம இந்த மாதிரி இட்லி, தோசையெல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஃபைபரும் புரத சத்தும் நிறையா இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த உணவு. அரிசி மாவில் செஞ்ச இட்லியை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, சூப்பராக, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் செஞ்சு பயனடைவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.